ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்ம எக்ஸாம்பிள் 9.50. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இது வந்து ஒரு பேரபோலா, அதாவது பரவளையம். இதுக்கும் இதோட லேட்டஸ்ட் ரெக்டம், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இதுக்கும் இடையில உள்ள அந்த ஏரியா பரப்பு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு படம் வரைவோம். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னா அந்த பரவளையம் பேரபோலா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இதில் லேட்டஸ்ட் ரெக்டம், ஸோ இங்கே 0 இங்கே ஏ, இந்த லிமிட் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை 0லேருந்து ஏ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டலாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஏ வரைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதனால திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to a லிமிட்டு y dx, இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு y கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, y இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரூட் எடுக்கணும். 4 ரூட் எடுத்தால் 2, ஏக்கு வந்து நம்ம ரூட் எடுக்க முடியாது, அதனால ரூட் ஏ, எக்ஸுக்கும் எடுக்க முடியாது, அதனால ரூட் எக்ஸ். இப்போ இதுதான் ஒய்யோட வேல்யூ. இதை கொண்டு அப்படியே இதில் அப்ளை பண்ண போகிறோம். therefore a is equal to integral 0 to a, இந்த ஒய்க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிருங்க. 2 root a root x into dx. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 ஒன்று போடணும். ஏன் அந்த 2 போடணும்னா சொன்னேன் இல்லையா, நம்ம மேல் பகுதி தான் கண்டுபிடிக்க போகிறோம். வர்ற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் டோட்டல் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இங்கே முன்னாடி 2 போட்டுக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 2s are 4 root a, இது வந்து கான்ஸ்டன்ட், அதை தனியாக வெளியே எடுத்துருங்க. 4 root a கான்ஸ்டன்ட், அதை தனியாக வெளியே எடுத்துரும். ரிமைனிங் இவ்வளோ எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 0 to a root x dx. இந்த root x எப்படி எழுதலாம்னா x power 1/2 into dx. அப்போ 4 root a இதை அப்படியே வச்சுக்கோம். இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். x power n என்ன ஃபார்முலா, இதோட 1 ப்ளஸ் பண்ணணும், அந்த வர்ற ஆன்சர் அப்படி கீழே போடணும். அப்போ இதோட 1 ப்ளஸ் பண்ணால் 3/2, அப்போ x power 3/2 பை அந்த 3/2 அப்படியே கீழே போட்டுங்க. போட்டு அந்த லிமிட்டை பின்னாடி கொண்டு போய் 0 to a வந்து இங்கே வந்துடும். இந்த 3/2 மேலே போச்சுன்னா அப்படி தலையில ரெசிப்ரோக்கில் மாறிடும் இல்லையா, அப்போ 2/3 வந்துடும். இப்போ 4 root a இன்ட்டு 3/2 வந்து 2/3, அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இந்த மேலே டேர்முக்குள்ளே எக்ஸுக்கு பதில் இந்த லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஏ, அப்போ a பவர் 3/2 மைனஸ் போட்டு திரும்பி கீழே லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 தான் வரும். இப்போ இதில் வந்து 4 2s are 8, அப்போ 8 root a by 3, இங்கே a பவர் 3/2. இந்த a பவர் 3/2 எப்படி எழுதலாம்னா a இன்ட்டு ரூட் a எப்படி எழுதிக்கலாம். ரூட் ஏனா பவர் 1/2, a வந்து பவர் 1, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 3/2 வந்துடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த இருக்கா 8/3a, இந்த ரூட் a மல்டிப்ளை பண்ணால் ஏன்னு வந்துடும். அப்போ இது ஒரு a, இது ஒரு a, அப்போ a ஸ்கொயர், அப்போ 8 a ஸ்கொயர் பை 3. அவ்வளோ, திஸ் இஸ் த ஆன்சர். எக்ஸாம்பிள் 9.55. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்லின் ஈக்குவேஷன். ரெண்டுக்கு இடையில உள்ள ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒய்யோட வேல்யூ தான், இதுவும் ஒய்யோட வேல்யூ தான். ஸோ அதனால ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து ப்ளஸ், அதாவது மாடலஸ் எக்ஸ்னா ப்ளஸ் எக்ஸ் வரும், மைனஸ் எக்ஸ் வரும், நம்ம ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுலையும் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சரு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஸோ இதுதான் வந்து நமக்கு லிமிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 2 கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ போன வருஷம் மாதிரி எது மேலே வரும் எது கீழே வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம டயக்ராம் போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, இது வந்து பேரபோலா வந்து அப்வர்ட்ஸ் இப்படி வரும். y is equal to x, அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் ஒய்க்கு வரும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 0, இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்க்கு 1, இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு 2, அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். அதே போல் மைனஸில் போட்டாங்க அதே தான், அந்த கோடு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இந்த இருக்கா, இந்த ஏரியா அண்ட் தென் இந்த ஏரியா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மொத்த ஏரியாவும் கிடைச்சிடும்.
ஓகே, therefore a is equal to integral லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0 ல இருந்து 1 வரைக்கும் y1 minus y2 into dx. இப்போ இதில் பாருங்க எது y1 எது y2 மேல இருந்து கீழே பார்க்குறோம். ஸோ மேல இருந்து பார்க்கும்போது கோடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ கோடுனா எது y is equal to x இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ y1 பதிலாக x ன்னு போட்டுக்கணும். மைனஸ் y2 ரெண்டாவது வந்து பேரபோலா, இதான் y2, அதுக்கு பதிலாக x ஸ்கொயர்னு போட்டுங்க இன்டு dx. ஸோ இன்டெக்ரல் 0 to 1. இப்போ இதை வந்து இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை இன்டெகிரேஷன் அதாவது தொகைப்படுத்தணும் அப்படின்னா பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 கூட்டினோம்னா x power 2 by 2 மைனஸ் இங்கே பவரில் 1 கூட்டினோம்னா x power 3 by 3. அந்த லிமிட்டை பின்னாடி கொண்டு போயிருங்க 0 ல இருந்து 1 வரைக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸுக்கு வந்து 1 போடுவோம். 1 ஸ்கொயர்னா 1, அப்போ 1 by 2 மைனஸ் இங்கே 1 by 3. அடுத்து 0 அப்ளை பண்ணால் டோட்டல் எல்லாமே 0 ஆயிடும். ஸோ அப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். 3 2s are 6. இங்கே கிராஸ் பண்ணால் 3, இங்கே -2, அப்போ 3 - 2 1. ஸோ 1 by 6 is the answer. எக்ஸாம்பிள் 9.56. இதில் வந்து y is equal to cos x, y is equal to sin x கொடுத்துருக்காங்க. லிமிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எது y1 எது y2 அதுதான் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம டயக்ராம் போடுறோம். 0, இங்கே π/4, இங்கே 5π/4. ஸோ y is equal to sin x அப்படிங்கிற கர்வ் எப்படி இருக்கும்னா இங்கே 0 ல இருந்து இப்படி வரும். y is equal to cos x அப்படிங்கிற கர்வ் வந்து இப்படி வரும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க இந்த ஏரியா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது y is equal to sin x, இது y is equal to cos x. அப்போ மேலேருந்து கீழே பார்க்கும்பொழுது sin x மேலே இருக்கு, cos x கீழே இருக்கு. அப்போ இதான் y1, இதான் y2. அவ்வளோ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். therefore a is equal to integral லிமிட் பார்த்தீங்கன்னா π/4 ல இருந்து 5π/4 வரைக்கும் y1 minus y2 into dx. இப்போ லிமிட் π/4 to 5π/4 y1 வந்து sin x minus cos x into dx. இப்போ தொகைப்படுத்துறோம், இன்டெகிரேட் பண்றோம். ஸோ sin x இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் cos x மைனஸ் cos x னா sin x. அந்த லிமிட்டை பின்னாடி கொண்டு போயிருங்க. π/4 5π/4. இதில் மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். cos 5π/4 மைனஸை வெளியே எடுத்தால் ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் sin 5π/4 இதை தனியாக ப்ராக்கெட்டில் போட்டுங்க. அடுத்த ஃபார்முலா மைனஸு. இப்போ இதை அப்ளை பண்ணுறோம். cos π/4 ப்ளஸ் sin π/4. ஸோ மைனஸ் cos 5π/4 இதுக்கு என்ன வேல்யூ? இந்த 5π/4 இருக்கு இல்லையா, இது எப்படி பிரிக்கலாம்னா 5π/4 வந்து π plus π/4 அப்படி பிரிச்சுக்கலாம். பைனா 180. ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் 180னா இதான் 180. பை பிளஸ் அப்படிங்கிற போது இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு வந்து ஆன்சர் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்து இங்கே வந்து எல்லாமே பிளஸ்ல இருக்கும். இங்கே சைன் பிளஸ்ல இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இங்கே டேன் பிளஸ்ல இருக்கும். இங்கே காஸ் பிளஸ்ல இருக்கும். நம்ம இங்கே என்ன இருக்கு? காசு இருக்கு. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் தான் பிளஸ்ல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து மைனஸ் ஒரு ஆன்சரு. ஸோ மைனஸ் காஸ் π/4. காஸ் π/4 உங்களுக்கு ஆன்சர் தெரியும் என்னது? 1/√2. அப்போ இது வந்து 1/√2. அது இங்கே பாருங்க சைனுக்கு அதே போல தான் இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ 5 தான் இதே தான் வருது. ஸோ இங்கே என்னது? டேன் மட்டும் தான் பிளஸ். பட் இங்கே சைன் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கணும். சைன் π/4 வேல்யூ அதே தான் 1/√2 மைனஸ் காஸ் π/4 நமக்கு தெரியும் 1/√2. சைன் π/4 அதே தான் 1/√2. நெக்ஸ்ட் மைனஸ் இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா -1 -2/√2 மைனஸ் இங்கே அதே போல 1 + 1 2 இப்போ 2/√2. நெக்ஸ்ட் என்ன வரும்? -2 இங்கே -2 இப்போ -4 வரும். இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4/√2. இந்த 4/√2 எப்படி எழுதலாம்? 4/√2 இன்ட்டு இந்த √2 ஆல மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. √2/√2
அப்போ 4 root 2 by root 2 into root வந்து 2 வந்துடும். அப்போ 4 root 2 by 2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 root 2. This is the answer.